டிசார்டருக்கான பிரணயமா பற்றி பார்க்க போகிறோம். நாடி சோதனா பிரணயமா, பிரம்மரி பிரணயமா, நாத அனுசந்தான பிரணயமா, இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நாடி சோதனா பிரணயமா. நாடி என்றால் சக்தியின் பாதை, சோதனா என்றால் சோதனை செய்தல். இன்ஹேல் டு த லெஃப்ட், எக்ஸேல் டு த ரைட். எளிமையாக காற்றை உள்ளிழுத்து வெளியிட்டு, வெளியிட்டு உள்ளிழுத்து செய்யக்கூடிய பயிற்சி முறை. இதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ நாடி சோதனா பார்க்க போகிறோம். நாடி சோதனானா, நாடினா சக்தியின் பாதை, சோதனா சோதனை செய்தல். எளிமையாக காற்றை உள்ளிழுத்து வெளியிட்டு, வெளியிட்டு உள்ளிழுத்து செய்யக்கூடிய பயிற்சி முறை. அது எப்படின்னா, இடது பக்கமாக மூச்சை இழுத்து வலது பக்கமாக விடுவோம், வலது பக்கமாக மூச்சை இழுத்து இடது பக்கமாக விடுவோம். இதான் பண்ண போகிறோம். சித் வஜ்ராசனா. இடது கை சின்முத்ரா, வலது கை நாசிகா முத்ரா, விஷ்ணு முத்ரா. Spine straight. Take deep breath in. நான் ஒரு சுற்று தான் பண்ணேன், நீங்கள் 6 சுற்றுகள் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரம்மரி பிரணயாமா. பிரம்மரி ஹனிபி சவுண்ட், ஷண்முகி முத்திரை கொண்டு செய்யும் பயிற்சி. பிரம்மர் என்றால் தேனி. இந்த பயிற்சியில் இம்மென்ற சத்தத்தை நம்ம எழுப்புவோம். இந்த இம்மென்ற ஒலி இனிய சங்கீதமயமான பெண் ஹனிபி ஒலி மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். பிரம்மரி பிரணயமா பார்க்க போகிறோம். ஹனிபி சவுண்ட், ஷண்முகி முத்திரை கொண்டு செய்யும் பயிற்சி. ஷண்முகி முத்திரை எப்படி பண்ணணும்னா, கண்ணு, மூக்கு, உதட்டுக்கு மேலே, உதட்டுக்கு கீழே, திருவள்ளால் காதை மூடிடும். இதுக்கு பேர் தான் ஷண்முகி முத்திரை. ஸ்பைன் ஸ்ட்ரைட். பிரணயமாக பண்ணும்போது முதுகுத்தண்டு வளையாமல் நேராக இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து நாக்கை மேல்தாடையில் ஒட்டியவாறு வைத்து மூச்சை அடக்கி, மூச்சை விடும்போது இம்மென்ற சத்தத்தை என்ன செய்வோம், தொண்டை பகுதியில் எழுப்ப வேண்டும். இது இனிய சங்கீதமயமான பெண் ஹனிபி ஒலி மாதிரி இருக்கும். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஸ்பைன் ஸ்ட்ரைட். பிரீதிங். கண்ணு, மூக்கு, உதட்டுக்கு மேலே, உதட்டுக்கு கீழே, திருவள்ளால் காதை மூடி. பிரீதிங். நாக்கு மேல் தாடையில் ஒட்டியவாறு வைத்து மூச்சை இழுத்து மூச்சை அடக்கி இம்மென்ற சத்தத்தை எழுப்புவோம். இந்த பயிற்சியிலெல்லாம் நான் ஒரு தடவை தான் செஞ்சுருப்பேன். நீங்கள் 6 ரவுண்ட்ஸ் செய்யணும். நெக்ஸ்ட் நாத அனுசந்தான பிரணயமாக பார்க்க போகிறோம். நாதம் என்றால் சப்தம், அணு என்றால் மைக்ரோ, சந்தானம் பிளசன்ட் அமைதி. இதில் ஆ ஊ இம் சொல்ல போகிறோம். ஆ சொல்லும்போது கான்சென்ட்ரேட் ஸ்டொமக் ரீஜன், வயிற்று பகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ கையை சின் முத்ரால வைக்கணும், அன்னமய கோசா. நெக்ஸ்ட் ஊ சொல்லுவோம். ஊ சொல்லும்போது கான்சென்ட்ரேட் செஸ்ட் ரீஜன். கையை சின்மய முத்ரால வைப்போம் தொடைப்பகுதியில். இது பிராணமய கோசா. நெக்ஸ்ட் இம் சொல்லுவோம். இம் சொல்லும்போது கான்சென்ட்ரேட் த்ரோட் ரீஜன். இது மனோமய கோசா. இப்போ ஆவு இம் 3 டைம்ஸ் சொல்லுவோம். இம் சொல்லும்போது கையை ஆதி முத்ரால வச்சு பிரம்ம முத்ரா வைக்கணும். நெக்ஸ்ட் ஆவு இம் 1:1:1 ரேஷியோவில் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது ஜென்ஸ் வலது கையை மேலே வைக்கணும். அது பைரவ முத்ரா. லேடிஸ் இடது கையை மேலே வைக்கணும். அது பைரவி முத்ரா. வச்சுட்டு 1:1:1 ரேஷியோவில் ஆவுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவும் 3 டைம்ஸ், ஓம் 3 டைம்ஸ். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம்.
நாத அனுசந்தான பிரணயமா பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஊன்னு சொல்ல போகிறோம். சொல்லும்போது கையை வந்து சின்முத்திரால வைப்போம். கான்சென்ட்ரேட் ஸ்டொமக் ரீஜன். சொல்லும்போது அன்னமய கோசா வகையை சேர்ந்தது. நெக்ஸ்ட் சொல்லும்போது கான்சென்ட்ரேட் செஸ்ட் ரீஜன், பிராணமய கோசா. கையை வந்து சின்மய முத்திரால வைப்போம், தொடை பகுதியில். சொல்லும்போது த்ரோட் ரீஜன். கையை வந்து ஆதி முத்திரால வைப்போம், மனோமய கோசா வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் வந்து வந்து 1:1:1 ரேஷியோவில் சொல்லுவோம். அப்போ வந்து லேடிஸ் வந்து இடது கை மேலே வைக்கணும், ஜென்ட்ஸ் வந்து வலது கை மேலே வைப்போம். இடது கை மேலே வைக்கிறது வந்து பைரவி முத்ரா, வலது கை மேலே வைக்கிறது வந்து பைரவ முத்ரா. அது வந்து 1:1:1 ரேஷியோவில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 3 டைம்ஸ், 3 டைம்ஸ். எப்படி பண்ணுவோம் பார்ப்போம். ஸ்பைன் ஸ்ட்ரைட், டேக் டீப் ப்ரீதிங். கையை வந்து சின்முத்திரால வைப்போம். ப்ரீதிங். நெக்ஸ்ட் ஆதி முத்ரா, ரெண்டும் சேர்த்து பிரம்ம முத்ரா. ப்ரீதிங். சேர்த்து சொல்ல போகிறோம். லேடிஸ் வந்து பைரவி முத்ரா, இடது கை மேலே வைப்போம். ஜென்ட்ஸ் வந்து வலது கை மேலே வைக்கணும். ப்ரீதிங். ப்ரீதிங். Next, 3 times. Breathe in. Breathe in. Breathe in. Next 3 times. Om. Breathe in. Breathe in.
பகுதி சுவாசம் வந்து பார்க்க போகிறோம். செக்ஷனல் பிரீத்திங். அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. வயிற்று பகுதி சுவாசம், மார்பு பகுதி சுவாசம், தோள்பட்டை பகுதி சுவாசம். இதில் ஃபஸ்ட்டு வந்து வயிற்று பகுதி சுவாசத்தை வந்து பார்ப்போம். அது எப்படி பண்ணணும்னா, கையை வந்து சின்முத்ராவில் வச்சுட்டு வயிற்று பகுதியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு மூச்சை இழுக்கும்போது வயிறு வந்து என்ன செய்யும், மேலே வரும். மூச்சை விடும்போது வயிறு உள்ளே போகணும். இதுதான் வயிற்று பகுதி சுவாசம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஸ்பைன் ஸ்டைல். கையை சின்முத்ரா. ப்ரீதிங். மூச்சு இழுக்கும்போது வயிறு மேலே வரணும். எக்ஸேல். இதுதான் வயிற்று பகுதி சுவாசம். வந்து இப்போ மார்பு பகுதி சுவாசம் பார்க்க போகிறோம். மார்பு பகுதி சுவாசத்தில் வந்து கையை வந்து சின்மய முத்திரால வச்சுருப்போம். மூச்சை இழுக்கும்போது ப்ரீத்திங், மூச்சை இழுக்கும்போது மார்பு கூட்டை வந்து இப்படி விரிப்போம். மூச்சை வந்து வெளியிடும்போது மார்பு கூட்டை வந்து சுருக்குவோம். இந்த பயிற்சி முறை தான் மார்பு பகுதி சுவாசம். அது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். கையை சின்முத்ரா. ப்ரீத்திங். Breathe out. Relax. தோள்பட்டை பகுதி சுவாசம் வந்து பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். கையை வந்து ஆதி முத்திரால வைக்கணும். பெருவிரலை உள்ள வச்சு மற்ற விரலை வச்சு மூடுவோம். இந்த இடத்துல வைத்துக்கொண்டு மூச்சை இழுக்கும்போது தோள்பட்டையை வந்து மேலே உயர்த்துவோம். மூச்சை விடும்போது என்ன செய்வோம், தோள்பட்டையை கீழே இறக்குவோம். இதுதான் என்னது, தோள்பட்டை பகுதி சுவாசம். எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம். ஸ்பைன் ஸ்டைல். கை ஆதிமுத்ரா. ப்ரீதிங். ப்ரீத் அவுட். இப்போ வந்து யோகா ஃபார் ஸ்லீப் டிஸார்டருக்கான பிரணயமா வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து முத்ரா. என்னுடைய அடுத்த காணொலியில் வந்து யோகா ஃபார் ஸ்லீப் டிஸார்டருக்கான முத்ரா பற்றி பார்க்கலாம். நன்றி.